போட்டாலும் நீயே போய் போட்டுக்குமா, உனக்கு அப்போ கண்ணு வந்துருமா. நான் பாலாஜி அண்ணங்கிட்ட, ஈரோடு பாலாஜி அண்ணங்கிட்ட சொல்லி, வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட, ஆனந்த அண்ணங்கிட்ட சொல்லி உனக்கு கண்ணு வர வச்சிருமா, நீயே போய் ஓட்டு போட்டுக்குவோமா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்புறமேட்டு எனக்கு கண்ணு வராட்டி போசாமி, நீ தான் எனக்கு கண்ணா இருக்கிறீங்களா, எனக்கு போதும் அப்படின்ட்டு என் குழந்தைய சொன்னாங்க. ஆனா நானும் என் குழந்தைய பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாதுங்க. அவர் வந்து இப்ப மோகனா நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஆமா, மோகனா இருக்கம்மா, நான் தான் மோகன் தான் நானு அப்படின்னு தான் என் குழந்தை அப்படித்தான் சொன்னாருங்க. மோகன் நான் தான் மோகன் தான் நான் அம்மா தானே, நீங்க எனக்கும் அம்மா தானே, ஏன் நான் ஏத்துக்க மாட்டீங்களா, என்னால மட்டும் இருக்க முடியுமாம்மா, என்னால மட்டும் இங்க இருக்க முடியுதா, உங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ஆசை, ஆனா எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கட்டி எனக்கு புரியும், நீங்க சொல்றது என் பையன் சொல்றது எனக்கு எப்படி புரியுது, அது மாதிரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இருக்கட்டும் வேண்டாம், நான் இருக்கிறேன் நான் எப்பவோ நான் என் குழந்தை இல்லாதப்ப நான் போகணும்னு தான் எனக்கு தோணுதுங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்கடா, இவங்கள நைட்ல நான் தூங்கலிங்க, எங்க கூட விதை தூங்காம எதை முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எப்ப தூங்குன்னு எனக்கே தெரியாது, ஆனா இவங்க முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நான் என் மண்ணை ஊத்திக்குவேன் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாத என்னால இருக்க முடியாது. ஆனா அவரெல்லாம் எனக்கு காணொலி மூலியமா பேசினாருங்க. விஜய் அவர்கள் நேர்ல வந்து உங்களுக்கு பாக்குறதா சொல்லியிருக்காங்க, பார்த்தாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க, விஜய் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? விஜய் கிட்ட பேசுறது கூட இங்க இருக்கிற என்னையாட்ட மக்கள் என்னையாட்ட தாய்கிட்ட எல்லாம் சொல்றது ஒரே ஒண்ணு, விஜய் வரணும், இந்த தமிழ்நாட்டுல விஜய் முதலமைச்சரா வரணும். என் குழந்தையோட ஆசையும் சரி, இந்த மாற்றுத்திறனாளி கொடுத்து நீங்க இப்ப வந்து ட்ரெஸ் போட்டுருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு கூட தெரியாது, அம்மா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதானே, சூப்பரா இருக்குதுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன். அவர்கிட்ட பேசுறது கூட நான் கேட்கறது ஒண்ணுதான், என் குழந்தையோட ஆசை எனக்கு கண்ணு வரணும். நான் போய் அவருக்கு இத்தனை வருஷமா நான் இன்னும் ஒரு நாளும் கூட என்னோட கடமையை நான் தவிர்த்ததே இல்லைங்க. எவ்வளவு காத்து மழை வந்தாலும் என் குழந்தை என்னை கை பிடிச்சிட்டு போய், நான் இன்னைக்கு கண்ணு தெரியாது போய் 10-13 வருஷம் ஆனாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போடாம இருந்ததே இல்லை. ஓட்டு மட்டும் நான் போய் போட்டு வந்துருவாங்க. நீ சாப்பாடு கூட வேண்டாம், நீ ஓட்டு போட கூட்டிட்டு போங்க, ஓட்டு போட டீல் இருப்பாங்க. போய் நான் ஓட்டு போட்டு வந்ததான் எனக்கு நிம்மதியாகும். நான் யாருக்கு போடணும் என்ன பண்றோம் நான் சொல்றத அவங்க அமுத்துவாங்க. அம்மா அதே என் பையனை யாரையும் கூட நம்ப மாட்டேன், என் பையன் எனக்கு பொய்யா இருக்க மாட்டாங்க, உண்மையா இருப்பான். அதனால நான் சின்னதுல இருந்து அவனை கூட்டிட்டு போவேன். அம்மா நீ சொல்றதாம நாங்க அமுத்தணும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா முன்னெடுத்து நாங்க வைப்போம், முன்னெடுத்து வைங்க. எனக்கு தேவை அவர் வரணும். அவர் வந்து எந்த மாதிரி அவளை பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்கள் வந்து நின்னா பெண்களுக்கு உரிமை கொடுங்க. கண்டிப்பா அது நடக்குமா?